சங்கத்தமை ஒன்றும் வேலன் டிவி மற்றும் வெற்றிப்பாதை மாத இதழ் இணைந்து நடத்தும் பாரதம் போற்றும் பரதம் என்கிற அற்புதமான நிகழ்ச்சி நடக்கும் மேடையில் ஆன்மீக சொற்பொழிவாக யாம் இருக்கும் பயமே என்கிற தலைப்பில் பேச போகிறேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. திருச்சிற்றம்பலம். கலியுகத்திலே கண்கண்ட தெய்வ கடவுள் முருகப்பெருமான் தான். அவரை போன்று இந்த 16 முறையிலே கிடையாது. அவர் 12 கைகளால் அள்ளி கொடுக்கும் வள்ளல். அவர் வள்ளல், மனைவி வள்ளி. அவனை உள்ளன்போடு நினைக்கின்றவர்களுக்கு அவன் உறுதுணையாகவும் உற்றுதுணையாகவும் இருப்பார். இறைவன் இல்லைனா பிரச்சனை இல்லைங்க, இறைவன் சத்தியமா இருக்கான். இறைவன் உன்னை அசிங்கப்படுத்திக்கோ, தாழ்த்திக்கோ, கஷ்டப்படுத்திக்கோன்னு சொல்ல. உங்க பிள்ளைங்களை நீங்க அப்படி சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? கீழே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். கீழே விழும்போது கூட தெரியல, தெரியாம தான் முருகான்னு சொல்லிட்டு விழுந்தாரு. முருகான் ஒரு தடவை உண்மையா கூப்பிட்டதுனால அவர் அப்படியே பூச்சண்டு தாங்குவது போல தாங்கி நின்று சொன்னார். அதையே அருணகிரி பெருமான் தனக்கு ஒரு முதல் அடியாக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருபர என போதும் முக்கட்பர மக்குச்சுருதியில் முப்பட்டது கற்பித்திருவரும் 33 தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கடைதொரு ஒற்றைக்கிரி மத்தை பொருள் வட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுவர்கள் பச்சத்தோடு ரச்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரன் எத்தப்பதம் வைத்து பருவி திக்க நடிக்க கழுகோடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிராவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பறைக்கு திரிகடக எனவோது கொத்துப்பறை கொட்ட கிளமிச குக்கு குக்கு குத்தி புதை புக்கு பிடியென முதுகூகை கொற்றுப்பொருள் நட்புற்றவனரை வெட்டிப்பழி ஈட்டு குளிர் குத்துப்பட கொத்து பெருமாளே 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 என்கின்ற இந்த திருப்புகழான ஞானத்தமிழை பாடினார். பெருமாளே என்கின்ற இந்த திருப்புகழான ஞானத்தமிழை பாடினார். அவர் இந்த பாட்டை பாடிய பிறகு அவருக்கு வாழ்க்கையில எதை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும், எம்மனை பார்த்தாலும் பயம், எல்லாத்த பார்த்தாலும் பயம். அவர் உடனே முருகன் கிட்ட கேட்டார், முருகா, நான் எல்லாருக்கும் அஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறேனே, அஞ்சாத வாழ்வை, பயப்படாமல் இருக்கிற வாழ்வை எனக்கு எப்போது தருவாய் என்று. உடனே சொன்னார்,